ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டு. நான் என்னோடய டெய்லி ரொட்டீனில் பண்ணுற இந்த ஒரு விஷயம் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை தான். அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் இந்த பால்கனிக்கு வந்துடுவேன். இது நம்ம கிச்சனோட சேர்ந்து வர பால்கனி, ரொம்ப குட்டி பால்கனி. இங்கேனா ஆனால் 15 போர்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பால்கனியில் டைல்ஸ் வந்து ஒயிட்டுன்றனால சீக்கிரமாக அழுக்கு வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன். நான் ஆக்சுவலி ஒரு செடிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்படி பண்ணுறதுனால அந்த மண்ணும் தண்ணியும் கலந்து வந்துட்டு கீழெல்லாம் ரொம்ப அழுக்காகவும் எனக்கு அது க்ளீன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் டிமார்ட்டில் இருந்து வாங்கினேன். நிறைய வாட்டி டிமார்ட்டில் போகும்போது இது பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 179 ருபீஸ் ஆகுது. இதில் தண்ணி இப்படி ஊற்றும் போது என் செடிங்கெல்லாம் ரொம்ப சிரித்து என் கூட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது ஒரு ஃபீல் கிடையாது, உண்மை தான். அவங்களோட லாங்குவேஜ், அவங்களுக்கு புது லீவ்ஸ் வர்றது, அப்படியே தண்ணி ஊற்றும்போது தலையாட்டுறது, அப்புறம் புது ஃப்ளார்ஸ் வர்றது, இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு உயிர் இருக்குது, கண்டிப்பாக நம்ம பேசுகிறதெல்லாம் புரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தண்ணி விழும்போது அவங்களுக்கு ஒரு மழை பெய்கிற ஒரு ஹாப்பினஸ், அது மட்டும் இல்லை, எனக்கு தரையும் க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா தேவையான தண்ணி மட்டும்தான் வெளியில் வருது, ஓவர்ஃப்ளோ ஆகலை. அப்புறம் நான் ஒவ்வொரு போட்டுக்கும் கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதில் ஜாஸ்தி தண்ணி ஆகிடுச்சுன்னா அதில் அப்படியே ட்ரெயின் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது. அப்புறம் இது வந்து ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, ஜாஸ்மின். இதில் நிறைய ஃப்ளார்ஸ் வந்தது. இப்போ அது இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அப்புறம் இது வந்து ஜீப்ரா பிளான்ட். இது ஒரு இன்டோர் பிளான்ட் ஆக்சுவலி. பாருங்கள், இதில் புதுசாக லீவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து வீக்லி ட்வைஸ் நான் வெளியில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வெயில் காட்டிட்டு அப்புறம் உள்ளே எடுத்து வச்சுருவேன். இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டியோண்டு ஒரு பால்கனி இருந்தால் போதும். உங்களுக்கு செடி வளர்த்த பிடிக்குன்னா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது நீங்கள் பேசிக்கிட்டோ இல்லைன்னா பாட்டு பாடிக்கிட்டோ கதை சொல்லிக்கிட்டோ எல்லாம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க நல்லா க்ரோ ஆகுறது உங்களுக்கே பார்க்க முடியும். அது நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் ஹாப்பியாகவும் வளருவாங்க. Stay tuned.